எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. இந்தியாவில் உள்ள மொத்த 543 இடங்கள்ல 290 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றி இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி 235 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. யாரு ஆட்சி அமைக்க போறாங்க? 2 பேர் இங்க இருந்து அங்க போனா ஆட்சி மாறும். இல்லாட்டி அதே ஆட்சி கூட்டணி ஆட்சியா தொடரும். இந்த நேரத்துல கருத்து கணிப்புகளை எண்ணி பார்க்க தோணுது. ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவுகள் நிறைவடைஞ்சதும் பல தேசிய ஊடகங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுச்சுது. நியூஸ் 24 டுடே பாஜக 400 இடங்கள்ல வெற்றி பெறும்னு கருத்து கணிப்பை வெளியிட்டுச்சுது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி 361 முதல் 401 இடங்கள்ல வெல்லும், இந்தியா கூட்டணி 131 முதல் 166 இடங்களை கைப்பற்றும்னு அடிச்சு சொல்லுச்சு. 1-2 வித்தியாசத்துல இதே மாதிரி கருத்து கணிப்புகளை பல கார்ப்பரேட் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் வெளியிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? ஜூன் 4ஆம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கை மூலம் இவங்க கருத்து கணிப்புகள் தவிடு பொடியாக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எதிர்காலத்தை எந்த ஜோதிடராலும், எந்த மனிதனாலும், எந்த கம்ப்யூட்டராலும், எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாலும் நிர்ணயிக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் படைச்ச கடவுளுக்கு மட்டுமே எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியும். ஏன்னா அதை நடப்பிப்பவர் அவர். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம். இப்பவும் யாரு ஆட்சி அமைக்க போறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்வாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு மக்களுக்கு நன்மை பயக்கும் நல்லாட்சி வேணும்னு ஜெபத்தோட அவர் சித்தத்துக்கு காத்திருப்போம். எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சந்தோஷத்தோட அதை ஏத்துக்கிட்டு அதிகாரிகளுக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவோம்.